விக்ரமாதித்தன் கதைகள் 48. உதவி. முன்கதை சுருக்கம். மீண்டும் முயற்சித்து வேதாளத்தை பிடித்து அதை தன் தோளில் சுமந்து கொண்டு எந்த சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் மௌனமாக நடந்து சென்றான் விக்ரமாதித்தன். அவன் பிடியில் இருந்த வேதாளம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. அரசே, உனக்கு களைப்பு தெரியாமல் இருக்க ஒரு பேராசைக்கார வியாபாரியின் கதையை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு காட்டில் சோமன் மற்றும் மாறன் என்ற இரு நண்பர்கள் பயணம் செய்தனர். வழியில் ஒரு பழைய பாழடைந்த கிணற்றை கண்டனர். உள்ளே இருந்து ஒரு குரல், யார் என்னை காப்பாற்றுகிறீர்களோ அவர்களுக்கு பெரிய பொக்கிஷம் தருவேன் என்றது. சோமன் கிணற்றின் விளிம்பில் நின்று, முதலில் என்னிடம் பொக்கிஷத்தை தா, பிறகு காப்பாற்றுகிறேன் என்றான். குரல் அமைதியானது. ஆனால் மாறன் எதையும் எதிர்பார்க்காமல் தன் அங்கவஸ்திரத்தை கயிறாக பிணைத்து உள்ளே இறக்கினான். மேலே வந்தவர் ஒரு வயதான முனிவர். அவர் மாறனிடம் மட்டும் ஒரு சிறிய கல்லை கொடுத்து, இதை நீ விரும்பிய இடத்தில் வை என்று கூறி மறைந்தார். சோமன் ஆத்திரமடைந்து மாறனிடம் இருந்த அந்த கல்லை பிடுங்கி தன் பையில் வைத்து கொண்டான். ஆனால் அடுத்த நொடியே அவன் உடல் பாரமாகி அந்த இடத்திலேயே ஒரு பாறையாக உறைந்து போனான். மாறன் தன் கையில் இருந்த சாதாரண கல்லுடன் நின்றான். அவன் அந்த கல்லை தன் நிலத்தில் வைத்தபோது அது தங்கமாக மாறியது. சோமன் கல்லின் மேல் ஆசைப்பட்டு தன் உயிரையே இழந்தான். மாறன் தனக்கு தேவைப்பட்டதை மட்டும் பெற்று வாழ்ந்தான். வேதாளம் கதையை முடித்துவிட்டு, மன்னா, பேராசைக்கார சோமன் தன் பேராசையினால் பாறையானான். ஆனால் தர்ம குணமும் நிதானமும் கொண்ட மாறன் செல்வத்தை பெற்றான். இப்போது சொல், சோமன் செய்த தவறு அவன் பேராசையா அல்லது முனிவரை சோதிக்க முற்பட்ட அவனது அறியாமையா? இதற்கான விடையை நீ அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும் என்று மிரட்டியது. விக்ரமாதித்தன் அமைதியாக, வேதாளமே, இது பேராசையும் அறியாமையும் கலந்த ஒரு முட்டாள்தனம். உண்மையான உதவிக்கு நிபந்தனை போடுவது உதவிகள் செய்வதன் அடிப்படை நோக்கத்தையே சிதைத்துவிடும். மாறன் தன்னிச்சையாக செயல்பட்டதால் முனிவரின் அருளை பெற்றான். சோமன் பலனை எதிர்பார்த்து செயல்பட்டதால் தண்டனை பெற்றான். இது இயற்கை நியதி என்றான். ஆமண்ணா, நீ சொன்னது சரிதான். ஆனால் கதையின் சுவாரஸ்யத்தில் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டாய். எனவே நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.